திஸ் இஸ் வெங்கட் FinTalk. இந்த மாதம் ஒரு 4-5 பேர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணாங்க. அப்புறம் 2 பேர் ஃப்ரெஷ்ஷாக இனிஷியேட் பண்ணேன் நான். ஒரு சில பேர் தே ஆர் வெரி யங், சைல்டு ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரி கோல்லாம் வைக்கல, தே ஜஸ்ட் இன்வெஸ்டட். அதில் ஒருத்தங்க வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டிஸ்கஸ் இந்த செஷன். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் strategy.in போங்க, இல்லாட்டி வெங்கட்.fin.com போங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கன்சல்டிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோக்கஸ்டு அப்படின்னா. ஹேவிங் செட் தட், இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, ஒரு எக்கனாமிக் டைம்ஸில் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து ஒரு 213 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எடுத்துகிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த பெஞ்ச் மார்க்கை, அந்தந்த ஃபண்ட்ஸுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இல்லையா, அதை வந்துட்டு எக்ஸீட் பண்ணுதா அந்த ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தா 63% வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் அண்டர் பர்ஃபார்ம்டு. பெஞ்ச் மார்க்கையே தாண்டி ஆல்ஃபா கொடுக்கல. ஸோ தட் இஸ் த ஸ்டோரி தட் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் யுவர் கைண்ட்னஸ். ஓகே, தீஸ் ஆர் மை அதர் ஒர்க்ஸ். ஓகே, வீடியோ பார்த்து டிஸ்டன் எடுக்காதீங்க. டிஸ்க்ளைமர் படிச்சாகணும்னால படிச்சாரன். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் லெட்டர் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதான் ரிட்டையர்மெண்ட் செக்லிஸ்ட்டில் பேசுவோம் நம்ம கன்சல்டிங் செஷனில். ஓகே, சி த திங் இஸ் தட் 3 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 213 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 213 ஃபண்ட்ஸில், ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் 135 ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது பெஞ்ச் மார்க்கை விட கீழே இருக்குது. நெகட்டிவ் ரிசல்ட் கிடையாது. பெஞ்ச் மார்க் வந்து 20% கொடுத்தா இது வந்து 18% கொடுத்துருக்கும். பெஞ்ச் மார்க் 15% கொடுத்துருந்தா இது வந்துட்டு 12% கொடுத்துருக்கும். அந்த மாதிரி பெஞ்ச் மார்க்கையே அவங்க தாண்டல. அப்போ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னால் என்ன? பெஞ்ச் மார்க்கோட அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களுக்காக அந்த ஃபண்ட்ஸை பிக் பண்ணி ஹீ இஸ் யூசிங் ஹிஸ் ஸ்கில்ஸ். ஒரு அனலிஸ்ட் இருப்பாங்க, ரிசர்ச் டீம் இருக்கும். இத்தனை வேலை பண்ணி 213 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரிசர்ச் பண்ணால் அதில் 135 ஸ்கீம்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 63% you have chances of underperformance in active funds than in better performanceங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் ஜஸ்ட் அ சர்வே. பட் இருந்தாலும் என்ன பார்க்குறோன்னா, ஸோ திஸ் இஸ் வேர் பீப்புள் லைக் அஸ் பிளே அ ரோல். நிறைய பேர் அவங்களுக்கே நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் பெஞ்ச் மார்க் அவங்க ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு இல்லை, இத்தனை ஃபண்ட்ஸுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மேஜராக நம்ம என்னென்னு பார்த்தலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 64% வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்மிங் தேர் பெஞ்ச் மார்க். மிட் கேம்பில் வந்து 80%. மிட் கேப் ஃபண்ட்ஸ் வந்து 80% ஆஃப் த ஆக்டிவ் மிட் கேப் ஃபண்ட்ஸ் அவ அண்டர் பர்ஃபார்ம் தேர் பெஞ்ச் மார்க் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க தேர்ந்தெடுத்த ஸ்கீம்ஸில். எகெயின் ஐம் டெல்லிங் யூ, ஸ்மால் கேப் 74% இஸ் அண்டர் பர்ஃபார்மிங் இந்தியஸ் பெஞ்ச் மார்க் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஐ வில் டெல் யூ, ஐ ஹாவ் எங்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க, டைரக்டில் பண்ணுற கொடுங்க. அப்புறம் இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் கோயிங் த்ரூ மீ, கேஒசி முடிச்சுட்டு அவங்க ஃபினான்ஷியல் கோல் என்ன, ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுவேன். ஐம் வெரி கன்சர்வேட்டிவ். ஸோ அதனால் என்னோட ஸ்டைலில் நான் சொல்லுவேன். நான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எக்ஸிக்யூட் பண்ணுவேன் நான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ. பட் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஐ ஹவ் டிசைன் மை ஓன் ஸ்ட்ராட்டஜி விச் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் பிகாஸ் தீஸ் ஆர் கிளைண்ட்ஸ் ஹூ ஸ்பீக் டு மீ. ஸோ அவங்களுக்கு மாத்திரம் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் பிடிக்காது இல்லை, நான் ஐ மீன் தே டோன்ட் லைக் மை வே ஆஃப் டூயிங். ஒரு 3 பேர் பேசினாங்கன்னா 2 பேர் தே லைக் த வே ஐ ஒர்க். ஸோ உடனே அவங்க வந்துட்டு தே இனிஷியேட் த்ரூ மீ ஆல்சோ. ஸோ இட் டிபெண்ட்ஸ், அவங்கவுங்க மைண்ட் செட் தான். நான் என்ன ஃபாலோ கூட பண்ண மாட்டேன், அப் டு யூன்னு சொல்லிடுவேன் நான். எனிவே, இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு கார்பஸை கிரியேட் பண்ண, ஒரு ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காகவோ. ஆனாலும் உண்மையாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்டிவ் ஃபண்ட்ஸை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியும் போடக்கூடாது, டச் பண்ணாமையும் இருக்கக்கூடாது. அதுக்காக நான் பேசிவ்லேயே போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஐ ஆஃபர் டு சம் ஆஃப் மை கிளைண்ட்ஸ். நாட் எவ்ரி ஒன். ஒரு சில பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நான் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டேன். ஒரு சில பேர் ஓவர் அ பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது தென் ஐ வில் இம்ப்ளிமெண்ட் ஆல் மை ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் தம். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இல்லாட்டி இக்னோர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு லைக் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின், அண்ட் நல்லா இருங்க. குட் லக் டு யூ.